வணக்கம் மாணவர்களே. நாம் 6ஆம் வகுப்பிலே ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியும் 7ஆம் வகுப்பிலே மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரியும் 7th to 17th century படித்திருக்கிறோம். இந்த பகுதியில் வென், வேர் அண்ட் ஹவ் அப்படின்ற முதல் பாடத்திலே, வரலாற்று பாடத்திலே டிரான்சிஷன் டு த மாடர்ன் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்சிஷன் ஆஃப் மாடர்ன் பீரியடில் we covered a wide spectrum of events that occurred in the subcontinent until the 18th century. பல்வேறு நிகழ்வுகளை இந்த துணை கண்டத்திலே நடந்திருப்பதை நாம் கற்றறிந்திருக்கிறோம். We also studied the rise of Mughal Empire. அது இந்தியருடைய முகலாய பேரரசின் கீழ் அதன் உச்சத்தை அடைந்திருப்பதையும், அதன் டிக்ளைன் ஆஃப் திஸ் வாஸ்ட் எம்பையர், அதனுடைய வீழ்ச்சியானது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியதும், அதை நிறைவு செய்ய, அந்த வெற்றிடத்தை போக்க இங்கு பல்வேறு தரப்பட்ட ஆட்சி குழுக்கள் வந்ததையும் நாம் அறிகிறோம். அதே நேரத்தில் அதனுடைய பிரேக் டவுன் ஆஃப் திஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி, வாட் ஹேப்பன், தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி வாஸ் டேக்கன் பை தீஸ் நியூ ரூலிங் குரூப்ஸ். அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள புதிய ஆட்சி குழுக்கள் வந்தன. The 18th century ushered the host of political development. அதாவது அரசியல் வளர்ச்சியானது ஏற்படுத்தியது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 18ஆம் நூற்றாண்டில். அட்வென்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஸ் ட்ரேடர்ஸ், பிரிட்டிஷருடைய வருகையானது ஒரு வணிகராக உள்நுழைந்து அரசியல் ஆட்சியாளராக இந்த மண்ணிலேயே ஒரு புதிய சகாப்தத்தை இந்திய வரலாற்றிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பிரிட்டிஷர்ஸ் அது மட்டும் அல்லாமல் பொலிட்டிக்கல், அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் விளைவாக பல்வேறு வளர்ச்சிகளும், அந்த வளர்ச்சி மட்டும் அல்லாமல் இந்தியாவிலே தேசியம் ஏற்பட காரணமாகவும் அமைந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த தேசியமே அவர்களுக்கு எதிராக திரும்பி அவருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து புதிய சுதந்திர இந்தியா உருவாக காரணமாக அமைந்ததை நாம் அறிகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பவர், அவர்கள் எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் they were not the first foreign visit to India. அப்படி என்றால் மற்றவர்களும் வந்திருக்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டிலே முதலாவதாக போர்ச்சுகீசியர்கள் கடல் வழி வாணிபம் முதலாவதாக வந்து, அதன் பிறகு பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஆலந்தும் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். They were lured by the riches and immense wealth of the specific trade, the spice trade. அவருடைய இந்தியருடைய ஸ்பைஸ் ட்ரேடு, அதாவது இந்தியருடைய பெப்பர் மற்றும் வாசனை திரவிய பொருட்கள் தேடி அவர்கள் இந்தியாவுள் வணிக ஆர்வம் கொண்டார்கள். த செட்டிங் ஆஃப் த ட்ரேடிங் ஃபேக்டர்ஸ் இந்தியா, அது மட்டும் அல்லாமல் வணிக மையங்களை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற பெயர்களில் 16ஆம் நூற்றாண்டிலே அவருடைய வாணிபமானது செலுத்துவங்கியது. முகல் ட்ரெஷரிஸ் வாஸ் enriched by this high demand in Europe. இதன் காரணமாக முகலாய பேரரசினுடைய செல்வமானது செழிக்க தொடங்கியது. இந்த யூரோப் for Indian paper and textiles and handicrafts, which was very much demanded in Europe. அது மட்டுமல்லாமல் the wealth of this trade led to a strong rivalry among the various European nations who engaged in a series of conflict with one another. ஐரோப்பிய வணிக குழுக்களிடையே பல்வேறு முரண்பாடுகளும் அவர்களுக்கிடையான போட்டி பொறாமைகளும் இந்தியாவினுடைய செல்வங்களை சுரண்டுவதிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் முடிவாக இந்த பிரிட்டிஷர்ஸ் trying to establish their monopoly over this trade. இந்த பிரிட்டிஷர்ஸ் அவர்கள் தங்களுடைய மேலாண்மை நிலைநிறுத்தவும் அவர்கள் முயன்றார்கள் இந்த வணிகத்திலே. Gradually they stated by Sir Josiah Child, the chairman of the court, director of the English East India Company. The company
felt the need to grow a quiet trade to lay the foundation large, well grounded, sure English dominations for all time to come. ஸோ அதாவது சர் ஜோசியா சைல்டு அப்படின்ற சேர்மன் ஆஃப் த கோர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கம்பெனி நன்றாக செழித்து வளர வேண்டி இருக்கிறது. எனவே அவர்கள் இங்கிலீஷ் டொமினியன் ஃபார் ஆல் டைம் டு கம், அவருடைய சுப்பீரியாரிட்டி இருக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டருடைய சேர்மன் சர் ஜோசியா சைல்டு அவர் சொல்லியிருந்தார். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் யார் என்றால் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய டைரக்டர். அவர் சொல்வது என்றால் இந்த கம்பெனி நீட் டு க்ரோ எ குவைட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ த பிரிட்டிஷ் believed that seizing a political power from Indian rulers would give them unmatched access to the wealth and resource of India. அதனால் இந்த பிரிட்டிஷ் அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் பவர் ஃப்ரம் இந்தியன் ரூலர்ஸ் would give them unmatched, அவங்களுடைய அரசாங்க அதிகாரம் இவர்களுக்கு போதுமானதாக அல்லது அவர்களுக்கு சரியாகவோ இல்லாததாக தெரிந்தது. The story of how they became the political masters of our country and then rousing call for the end of the British rule will form the focus of our study this year. ஸோ இதனுடைய ஸ்டோரி எவ்வாறு செல்கிறது என்றால், அவர்கள் ஒரு எக்கனாமிக் டாமினேஷன், வணிக சுப்பீரியாரிட்டியிலிருந்து, வணிக மேலாண்மையிலிருந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் மேலாண்மை, பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் எவ்வாறாக தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை நிர்வகித்தார்கள், நிலைநிறுத்தி கொண்டார்கள், அதன் பிறகு எவ்வாறு இந்தியா தங்களை காத்து கொண்டார்கள் அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம படிக்க இருக்கிறோம். நியூ ரூலர்ஸ் அண்ட் நியூ இரா. So we begin our journey from the first half of the 18th century when the European trading companies began to gain political foothold in India. European traders குறிப்பாக ஃபர்ஸ்ட் half of the 18th century அவர்கள் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிக நோக்கத்திலேயே வணிக கம்பெனிகளிடையே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். So we will examine the events that occur even the next 2.5 centuries, அடுத்த 250 ஆண்டுகள், இன்க்ளூடிங் எவ்வாறு ஆங்கிலேய பிரிட்டிஷ் எம்பையர் அவர்கள் நிறுவினார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். We will also get glimpses into the impact of British rule in administrative, political, economic and educational and cultural spheres. அதாவது அரசியல், கல்வி மற்றும் கலாச்சார, பொருளாதார, நிர்வாக அதனுடைய விளைவுகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். We will come across the idea, revolutions and people who had a tremendous bearing on our nation and national movement. அது மட்டும் அல்லாமல் ஒரு ரெவல்யூஷன்ஸ் மாற்றங்கள் மற்றும் போராட்டங்கள் மற்றும் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது தேசியத்துக்காகவும் விடுதலைக்காகவும் எவ்வாறு போராடினார்கள். In our explorations of British rule, we will come across new terms, words in reflect the political changes in the countries. ஸோ நாம் கூர்ந்து ஆராய்ந்து படிக்கும் பொழுது we will come to know the terms, new terms and reflecting the political changes, how அது பொருளாதார அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இன் இந்தியாவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்தியா வாஸ் ரெஃபர்ட் ஆஸ் த ஜுவல் ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌன். அதாவது இந்தியா என்பது ஜுவல் ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌன். ஏனென்றால் அதனுடைய வெல்த், அவருடைய செல்வம் மட்டுமே காரணமாக அமைந்ததனால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. ஸோ இம்பீரியலிசம் எ சிஸ்டம் வேரின் த கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ்ட் ரூல் ஓவர் த அதர் கண்ட்ரி. இம்பீரியலிசம் என்பது ஒன்றும் இல்லை, ஒரு நாடானது இன்னொரு நாட்டின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதையே இம்பீரியலிசம் என்றும் ஏகாதிபத்தியம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ பிகேம் வைட் ஸ்பெக்ட்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு.
So here the many European countries such as Britain, France, Germany, Portugal and Netherlands established colonies. So பிரிட்டிஷார் மட்டும் இல்லாமல் பிற ஐரோப்பிய நாடுகளும் in many parts of the Asia and ஆப்பிரிக்காவில் தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை மேற்கொண்டார்கள். Areas or countries controlled by the British were called crown colonies அப்படின்னு சொல்கிறாங்க. The mother countries are the ruling country. அது often impose the policies which mother country என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்து அது அவ்வப்பொழுது தங்களுடைய கொள்கைகளை வழங்கி கொண்டும் அவர்களை வழிநடத்தி கொண்டும் இருந்தார்கள். And the British rule and unified various parts of the country. So British unified the various parts of the countries into a unite India apart from the areas ruled by the British. There also excited many princely states. British rule வந்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா ஒரு ஒன் யூனிட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தாலும் கூட apart from the rule by the British, there also existed many princely states. இந்தியாவை பிரிட்டிஷார் மட்டும் ஆளவில்லை, மற்ற பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு மன்னர்களும் ஆட்சி செய்ததை நாம் பார்க்க இருக்கிறோம். which were ruled by the native royal families. Over the course of the time they had to accept the supremacy of the British. நாளடைவில் அவர்கள் பிரிட்டிஷுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவர் கப்பம் அல்லது டாக்ஸ் வரி செலுத்தி தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்ததை நாம் பார்க்கிறோம். So the British, although they continued the function of the independent states, the term British Raj came into signify the British controlled the territories. So British Raj and British controlled the territories. British எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அவருடைய பிரிட்டிஷ் ராஜ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதிகளை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். The presidency were established in Madras. மாகாணங்கள் அமைக்கப்பட்டன. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால். முதல் முறையாக the presidency towns and presidency were established. These presidency were the main administrative center of the British rule அப்படின்றத பார்க்குறோம். Unlike the earlier invaders who gradually assimilated into the Indian population. அதாவது மற்ற எத்தனையோ வெளிநாட்டவர்கள் இந்தியாவிலே படையெடுத்து இருந்தாலும் கூட இந்த யூரோப்பியன்ஸ் particularly the Britishers were assimilated with the Indian population. The British were always viewed the foreigners. ஸோ பிரிட்டிஷ் அவர்கள் தங்களை வெளிநாட்டவர்களாகவே கருதப்பட்டார்கள். இந்தியா had to be liberated from their rule and attain the sovereignty which was its right. Foreign rule awoke the spirit of nationalism. So Britishers were, always felt by the Britishers. அவர்கள் வெளிநாட்டவர்களாகவே கருதப்பட்டார்கள். அதே நேரத்தில் அது வெளிநாட்டவர்களாக கருதப்பட்ட அவருடைய ஆட்சியானது தொடர்ந்து இந்தியாவிலே நீக்கப்பட வேண்டும். நாம் வெளிநாட்டவர்களாக ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே ஒரு தேசியம் உருவானது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் இந்த கண்ட்ரி நேஷனல் அவேக்கனிங் வாஸ் டீப்லி இன்ஸ்பயர்டு. அந்த தேசிய விழிப்புணர்வு இந்தியாவிலே பல விழிப்புணர்வுகளையும் பல தூண்டல்களையும் கருத்தியல்களையும் ஜனநாயகத்தை உருவாக்க காரணமாகவும் இந்தியாவில் சமத்துவம், விடுதலை, இறையாண்மை இதன் மூலமாக இந்தியாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காலனைசேஷன் brought யூனிட்டி. இந்த காலனைசேஷன் ஆனது காலனி ஆதிக்கமானது இந்தியாவிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்கியது. Among the people who yearned to throw off the shackle of the dominations and oppressions. அது மட்டும் அல்லாமல் இந்த ஒற்றுமையானது அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். இந்த பிலீஃப் இன் இந்தியா as a nation state
representing the shared traditions and the historical past of its people, inspire the freedom fighters of the country. இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லா மாநிலங்களும் இந்தியாவுடைய ஒரு நாடு, அது வரலாற்று ரீதியாகவும் பாரம்பரியமாகவும் இந்தியா ஒற்றை நாடாக, ஒரே நாடாக ஒற்றுமையோடு இருந்தவை. அந்த ஒரு விழிப்புணர்வையும் அவர்கள் அதையும் நம்பினார்கள். அடுத்ததாக, as the British transformed, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, as the Britishers transformed themselves into a ruling power, அவர் தங்களுடைய ஆதிக்கமாக எடுத்துக்கொண்டாலும் their presence became a more visible and permanent. அவர் எவ்வாறு தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை எடுத்துக்கொண்டாலும் அதனை நாம் கண்கூடாகவும் நாம் பார்க்க முடிந்தது. அது நிலைநிறுத்தப்பட்டது. They built imposing structure which had distinct British character. ஸோ அவருடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த பல்வேறு கட்டிடங்களை கட்டினார்கள். அந்த கட்டிடங்கள் பங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் designed to house British officer. Hill station was refused during the hot summer. ஸோ அந்த காலத்தில் அந்த கோடைகால வெப்பத்தை தவிர்ப்பதற்காக ஹில் ஸ்டேஷன், இந்த குளிர் பகுதிகளிலே தங்களுடைய ஹில் ஸ்டேஷன்களை அமைத்தார்கள். ஸோ சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் அஃபிஷியல் flocked to these retreat with their families. ஸோ இதில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், அலுவலர்கள், அதிகாரிகள் அவருடைய குடும்பத்தினர் தங்குவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள். குறிப்பாக ஊட்டி, ஷிம்லா, டார்ஜிலிங் அண்ட் நெய்னிடால் were popular havens dotted with the country cottage and villas they built. So even today they retain the distinct British influence, still it is there. So you are able to see these pictures, and you are able to see the Shimla was the summer capital of the British government at the time. So at the time there was no air condition, so they shifted the capital in Shimla. Another features was the civil lines or exclusive residential areas constructed for senior officers of the British government. Such an area were also known as White Town. அதே போல பிரிட்டிஷ் தங்க உடைய பகுதிகளை ஒயிட் டவுன் என்றும், the term used separate the rulers from the ruled. ஸோ யாரெல்லாம் ஆட்சியாளர்கள், யாரெல்லாம் ஆளப்படுவர்கள், யாரெல்லாம் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்பதை வேறுபடுத்த இவ்வகையான ஒயிட் டவுனானது நிறுவப்பட்டது. சிவில் லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டெல்லி அண்ட் ஃபைசலாபாத், நவ் இன் பாகிஸ்தான், அண்ட் மொராபாத். அதே போல் the club was social center where games and amusement and other recreation activities were conducted for the British officers and their wives. அந்த காலத்தில் அவருடைய பொழுதுபோக்குக்காகவும் கிளப் என்ற ஒரு அமைப்பு, சமூக அமைப்பு, சென்டர் வேர் கேம்ஸ், அதில் பல்வகையான விளையாட்டுகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்திருந்தன. ஸோ ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸும் அதில் நடத்தப்பட்டன. Most of these clubs were exclusive and Indians were not admitted. ஸோ இது முழுக்க பிரிட்டிஷுக்காக மட்டுமே இந்த கிளப்புகள் அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டன. இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாது. நம் சென்னையில் த ஜிம்கானா வாஸ் டிவோட்டட் டு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ். ஜிம்கானா இது இன்றும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. So in the public spheres, the British architecture served as a reminder of the British government authority in India. அதே நேரத்தில் பிரிட்டிஷோட ஆர்கிடெக்சர், அது ஒரு வகையான ஆர்கிடெக்சர் வேர் இன் இங்கிலாந்து, அங்கே இங்கிலாந்து உள்ளதை போலவே லண்டன் மாடலில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் அவர்கள் கட்டியதை நாம் பார்க்கிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் த பிரிட்டிஷ், the presence
dates back to their tradition and trading days. Warehouses and godowns were built at the trading post. அவர்கள் ஆட்சியாளராக மாறுவதற்கு முன்பு வணிக நிறுவனங்களை நிறுவிய பொழுதே அவர்கள் வேர்ஹவுஸ் மற்றும் குடோன்ஸும் அந்த பாணியிலே, அந்த ஸ்டைலிலே, பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டைலிலே கட்டினார்கள். when the British became the political ruler, they established military station as well. அதாவது அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை நிறுவுவதற்கு இராணுவ மையங்களையும் உருவாக்கினார்கள், ரெஜிமெண்ட். ஸோ அது மட்டும் இல்லை, they established military station all over the country instead building the fortresses. இதில் they constructed cantonment என்று சொல்லப்படக்கூடிய இராணுவ குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன. The cantonment built about 5 to 6 miles away from the city. The barracks were also constructed to house troops. அதில் barracks என்பதை தனியாகவும் அவர் கட்டினார்கள். where the troops, அது இராணுவ படைகள் அதில் நிறுவப்பட்டிருந்தன. The British always maintained a healthy number of troops in the country. ஸோ அந்த இராணுவத்தை முறையாக அவர்கள் பயிற்சி கொடுத்து அவர்கள் திறமையாக வைத்திருந்தார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் பில்டிங்ஸ் வேர் எரெக்டட் இன் டெல்லி. அது மட்டும் அல்லாமல் மாகாண நிர்வாகத்திற்காக அவர்கள் டெல்லி மற்றும் பிரசிடென்சி டவுனான மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா மற்றுள்ள நகரங்களிலும் அவர்கள் கட்டிடங்கள் பல கட்டினார்கள். சம் ஆஃப் த நோட்டபிள் எக்ஸாம்பிள், the Parliament House in New Delhi, அதே போல Writers Building and Victoria Memorial in Calcutta, now in Kolkata, and Secretariat and Victoria Terminus, now known as Chhatrapati Shivaji Terminus in Bombay, now in Mumbai. So the British established many universities. You can see British schools in India, British universities in India, University of Madras, University of Bombay, and University of Calcutta. And this exposed Indians to English education and thought. So அது இந்தியாவிலே இங்கிலீஷ் எஜுகேஷன், ஆங்கில வழி கல்விக்கும் ஆங்கில வழியாக அறிவியல் கல்விக்கும் அது ஏதுவாக இருந்தன. as well as the English language. This led to a massive shift away from the traditional and Indian education system. ஸோ இந்தியாவுடைய கல்வி முறைக்கு மாற்றாக ஒரு மேற்கத்திய கல்வி முறையானது முதன்முறையாக புகுத்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்க இருக்கிறது பீரியடைசேஷன். த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் we are going to study in this book called modern period. ஏன் இதை மாடர்ன் பீரியட் சொல்கிறோம்? It began in Europe with the coming of the industrial revolution. அதாவது அங்கே பொருளாதார அல்லது கம்பெனி ரெவல்யூஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழிற் புரட்சி ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். which changed forever the way goods were produced. அங்கு பல்வேறு இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகள் விளைவாக புதிய கருவிகள் விளைவாக புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தியது. இதன் காரணமாக it led a social and political changes which became the characteristics of the modern period. இதன் காரணமாக பல மாற்றங்களும் நவீனங்களும் ஏற்பட்டதை நாம் அறிய முடிகிறது இந்த காலகட்டத்தை. However, in India the situation was somewhat different. India did not witness the scientific and industrial changes in this period. ஆனால் இந்தியாவில் அந்த மாற்றங்கள், குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் எந்த நவீனமும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் ஐரோப்பாவில் இது நடைபெற்றது. This is because India became a supplier of raw material at cheaper rates. ஸோ அந்த காலகட்டங்கள் 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் நாம் வெறும் மூலப்பொருட்களை, ரா மெட்டீரியல்களை நாம் சப்ளை செய்வர்களாகவே இருந்தோம். அதனை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். இட் ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் அ மார்க்கெட். உற்பத்தி செய்தது மட்டுமல்லாமல் அதை
விற்பதற்கும் அவர்களுக்கு வணிக சந்தையாக இந்தியா இருந்தது. ஃபார் கூட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரிஸ் லோக்கல் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளைன். அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் இந்தியாவிலே இந்தியர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் முழுவதும் அழிந்தன. It received a little attention from the colonial government. The standard of living of common people declined. இந்தியாவிலே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அவர் சக்தி இழந்தார்கள். இந்தியா became a colony being exploited by the imperialist power. இந்தியா ஒரு காலனிக்கு உட்படுத்தப்பட்ட நாடாக மாறி அதனுடைய செல்வங்கள் சுரண்டப்பட்டன. Therefore, Indian historian refers to this period colonial period என்று சொல்லுகிறார்கள் instead of modern period. அதாவது இந்திய வரலாற்று ஆசிரியர் இதனை கலோனியல் பீரியட் என்றும், பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன், அதாவது பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி என்றும் சொல்கிறார்கள். மேப்பிங். அடுத்ததாக மேப்பிங். இந்தியாவில் முகலாய பீரியடுகள் இந்த அளவுக்கு மேப்பிங் இருந்ததா என்றால் இல்லை. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டாஸ்க் ஃபேஸிங் த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வாஸ் த மேப்பிங் ஆஃப் த சப்கான்டினென்ட். எப்பொழுது அவர்கள் அரசியல் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்களோ அதன் முதற்கொண்டு அவருடைய எல்லைப்பரப்பையும் அளந்தறிய விரும்பினார்கள். அளந்து அதனை பதிவு செய்ய விரும்பினார். They felt the need to conduct a survey which would help them administer the country more efficiently. மிக திறமையாக ஆட்சி செய்ய விரும்பிய காரணத்தினால் சர்வே ஆஃப் இந்தியா பீயிங் செட் ஆஃப் டேராடூன், அதனால் இந்த சர்வே ஆஃப் இந்தியாவை டேராடூனில் நிறுவினார்கள். The vast expansion of the country was surveyed under the initiative of Sir George Everest and William Lambton. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு எல்லைப்பரப்பை அளந்தறிய இனிஷியேட்டிவ் அதனுடைய முதல்நிலை தொடக்கமாக சர் ஜார்ஜ் எவரெஸ்டும் வில்லியம் லாம்டன் என்று சொல்லப்பட இரு ஆங்கிலேயர்கள் முயற்சி எடுத்தார்கள். Elaborate survey maps and topographical sheets were prepared which showed the extent and local of towns and cities and the flora and fauna. ஸோ இந்தியாவுடைய நிலப்பரப்பை அளந்தறிய அவர்கள் முழு முயற்சி எடுத்து வெற்றியும் கண்டார்கள். ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா லைக் மவுண்டைன் ரிவர்ஸ் வேர் கேர்ஃபுல்லி தே சர்வேய்டு. மிக கவனமாக இந்தியாவுடைய நில அமைப்பும் பல்வேறுபட்ட நில புவியியல் அமைப்புகளை அவர்கள் அளந்தறிந்தார்கள். அடுத்ததாக சோர்சஸ். அன்லைக் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, இந்த மாடர்ன் இந்தியா நாம் அறிவதற்கு எண்ணற்ற சோர்சஸ் ஆதாரங்கள் அவைலபிளாக உள்ளன. ஸோ தீஸ் இன்க்ளூட் வேரியஸ் டெக்ஸ்டுவல்ஸ். அதில் குறிப்பாக ஓரல் சோர்சஸ், வாய்வழி ஆதாரங்கள், பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்கள், காணும் ஆதாரங்கள், பில்டிங்ஸ், மியூசியம் அண்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆடியோஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தீஸ் பீரியட்ஸ் வி ஹேவ். அது குறிப்பாக டெக்ஸ்டுவல் சோர்சஸ் எடுத்துக்கொண்டால் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெயின்டைன்ட் மெட்டிகுலஸ் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அவர்கள் நிலையான ஒரு நல்ல ஒரு பதிவுகளையும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் அவர் பதிவு செய்து வைத்திருந்தார்கள். Also did their later official of the British Crown. Hence the source material range from archival material. அதன் காரணமாக அதை பதிவு செய்து அதற்காகவே ஒரு ஆர்கைவ்ஸும் நிறுவினார்கள். The form of a document, order, a bill, laws, official records, இதையெல்லாம் அவர்கள் படித்து எழுதி புக்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட். ஸோ இதையெல்லாம் அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள். அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். ஸோ அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எனப்படுபவை ஆர்டர்ஸ், பில்ஸ், லா அண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதில் நியூஸ் பேப்பர் அண்ட் ப்ரெஸ் கிளிப்பிங்கை எடுத்துக்கொண்டால் the historical importance of the British in this era two-dimensional. Firstly, it played a
pivotal role in the national movement. Secondly, it is an invaluable source for reconstructing the event of this period. இதில் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் மூமெண்ட் எந்தெந்த காலகட்டத்தில் யாரால் நடத்தப்பட்டது, இரண்டாவதாக ரீகன்ஸ்ட்ரக்ட் தி ஈவெண்ட் ஆஃப் திஸ் பீரியட். அதே போல் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் ஆங்கில வழி பத்திரிகைகள், உள்நாட்டு பத்திரிகைகள், உள்நாட்டு மொழிகளில் பல்வேறு மொழிகளில் நிறுவப்பட்ட பத்திரிகைகள். It gives the historical and insight into a public opinion and perspective of that time. So the first English newspaper published in India was Bengal Gazette. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் ஆங்கில பத்திரிகையானது பெங்கால் கெசட். It was published by weekly newspaper. So vernacular language newspaper were powerful tool to mobilize the national sentiment and echoed the strong anti-British views. அதாவது இந்தியாவுடைய நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் கேசரி, ட்ரிபியூன், யங் இந்தியா, அமிர்த பஜார் பத்திரிகா, இட் ப்ரொவைடட் இன்சைட் இன்டு த ஐடியாலஜி ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். விடுதலை போராட்ட வீரருடைய எண்ணங்களையும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் இந்த செய்தி தாள்கள் வழியாக முக்கிய ஊடகமாகவும் அமைந்தது மக்களிடம் சென்று சேர்க்க. ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ், கார்ட்டூன்ஸ் அண்ட் satirical compositions reflect the public opinion regarding the British rule. ஸோ இந்த பல்வேறு வகைப்பட்ட துணுக்குகள், புகைப்படங்கள், கருத்து படங்கள் இவற்றின் வாயிலாக பிரிட்டிஷ் அவர்களை எடுத்துரைத்தார்கள். நெக்ஸ்ட், இண்டாலஜி. ஸ்டடி ஆஃப் இந்தியன் கல்ச்சர் வாஸ் ஃபீல்ட் தட் அட்ராக்டட் நம்பர் ஆஃப் European scholars. They were known as Indologists. Study of the Indian culture was field that attracted number of European scholars. அதாவது இந்தியாவுடைய இலக்கியங்கள் மீதும் ஆர்வம் கொண்டவர்கள், இந்தியாவுடைய கலாச்சாரங்கள் மீது பற்று கொண்டவர்கள், இந்தியாவை பற்றி எழுதியவர்கள் இண்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூரோப்பியன் அறிஞர்களை நாம் இண்டாலஜிஸ்ட்னு சொல்கிறோம். The works of prominent Indologists like James Mill, Mount Stuart, Elphinstone, Winston Smith, and Max Muller were very influential. They examined the ancient Indian text and helped to transform Indian history into scholarly discipline. So these works were important for the British, who found themselves burdened with the Momo talks, ruling the unfamiliar land with its own unique customs and tradition. ஸோ இந்த இண்டாலஜியோட ஒர்க், அவருடைய பணியானது இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அறிவதற்கும், இந்தியாவுடைய வரலாற்றை அறிவதற்கும், ஆங்கிலேயருக்கும் ஐரோப்பிய மக்களுக்கும் ஐரோப்பிய அதிகாரிகளுக்கும் பெரும் உதவியாக இருந்தது. So these works were important for the British, who found themselves a burden. இந்தியாவை ஒரு கலாச்சாரத்தால் வேறுபட்ட, மொழியால் வேறுபட்ட, நிலத்தால் வேறுபட்ட இம்மக்களை நன்கு அறிந்துணர, தெரிந்துணர, அவர்களை ஆட்சி செய்ய இந்த இண்டாலஜிஸ்டுடைய ரைட்டிங் ஒர்க்ஸ் which largely helped them. So they hope that better understanding of Indian custom would help them to rule in India more effectively. அதைத்தான் நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில். நெக்ஸ்ட், பாப்புலர் லிட்ரேச்சர் ஆஸ் எ ரெஸ்பான்ஸ் டு த கலோனியல் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அது மட்டும் அல்லாமல் இந்திய எழுத்தாளர்கள், இந்தியன் ரைட்டர்ஸ் அண்ட் ஸ்காலர்லி அட்டெம்ப்டட் டு ரீடிஸ்கவர் தேர் நேஷன்ஸ் பாஸ்ட். அதில் குறிப்பாக
நம்மளுடைய வரலாற்றையும் நம்மளுடைய வரலாற்று பெருமைகளையும் நம்மளுடைய கலாச்சார மேன்மையும் அறிந்துணர த ஃபேமஸ் பெங்காலி நாவலிஸ்ட் வக்கீம் சந்திர சாட்டர்ஜி ரிமார்க், வி மஸ்ட் ஹாவ் அவர் ஓன் ஹிஸ்ட்ரி. நமக்கு நம்முடைய வரலாறு முக்கியமானது. We should have that. And towards this end, there was an attempt to document and collect historical sources. அதன் காரணமாக ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்க அவர்கள் புறப்பட்டார்கள். So the nationalist literature criticized the British policies such as Dadabhai, Nauroji, poverty and British rule in India. So the nationalist literature, அதாவது தேசிய இலக்கியங்கள், இதில் குறிப்பாக பிரிட்டிஷருடைய கொள்கைகளுக்கு எதிராக தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்தியாவுடைய ஏழ்மையும் பிரிட்டிஷ் இல்லாத ஒரு இந்திய ஆட்சியும் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருந்தார். பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா. மகாத்மா காந்தி இந்து சுராஜ் என்ற ஒரு நூலையும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலையும், கவுண்டர் தி ஈரோசென்ட்ரிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாம் இந்தியாவுடைய வரலாறு கலாச்சார மேன்மைகளை எடுத்துரைத்தது. So in addition, an outpouring of novels and stories, particularly in vernacular language, dealt with the social issues and nationalist themes. ஸோ பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் இந்த பல்வேறு மொழி பேசும் மாநிலங்களில் மக்களுக்கு எளிதாக எடுத்துரைத்தனர். ஃபார் எக்ஸாம்பிள், பகீம்சந்த் சாட்டர்ஜி ஆந்த் மத், தீனபந்த் மித்ரா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ஆனந்த் மத் மற்றும் தீனபந்து மித்ராவுடைய நீல் தர்பன், அந்த புத்தகங்களில் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை. க்ரோவிங் சென்டிமெண்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இது போக த ரைட்டிங்ஸ் ஆஃப் த விமன் ரைட்டர்ஸ் in this period on the theme of inequality and gender discrimination. Inequality and gender discrimination பற்றியும் இந்திய விமன் எழுத்தாளர்கள் எழுதினார்கள். குறிப்பாக ராசுந்தர தேவி, who have read in the secrecy of her kitchen. அந்த காலத்தில் விமன், பெண்கள் படிக்க அனுமதி இல்லாத காரணத்தினால் ரகசியமாக தன்னுடைய கிச்சனில் படித்தறிந்து கற்றறிந்து அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி, சுய வரலாறு, தன் வரலாறு எழுதி அதற்கு பெயர் வைத்தார். அந்த புத்தகத்தின் பெயர் அமர் ஜீவன். இன் பெங்காலி மொழியில் எழுதப்பட்ட அந்த நூலானது 1876 பிரசுரிக்கப்பட்டது, பப்ளிஷ்டு. ரைட்டர்ஸ் லைக் கைலாச பாஷினி தேவி and பண்டித ரமாபாய் and ருக்கையா உசைன் மற்றும் portrayed the world of women and their experience. இவர்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள விமன், பெண்களுடைய நிலைகளை எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக சரோஜினி நாயுடு was called as a nightingale of India for her poetry and writings. Here you can see the Pandita Ramabai. And coming to, we also come across many accounts related to social problems of the time, such as caste exploitation. அது மட்டும் அல்லாமல் இந்தியாவிலே ஜாதி கொடுமைகள், சதி மற்றும் சைல்ட் மேரேஜ், இதற்கு எதிராக இதனுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்க the writers like Dr. B.R. Ambedkar, Jyoti Rao Phule, E.V. Ramasamy Naicker dealt with such issues. இந்த பிரச்சனைகளெல்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் தங்களுடைய எழுத்துக்களை. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜாராம் மோகன் ராய், கேஷவ் சந்திர சென் and Devendranath Tagore wrote extensively on the need for the social reforms.
ஸோ இது போன்ற அறிஞர்கள் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜா ராம் மோகன் ராய், கேஷவ் சந்திர சென் அண்ட் தபேந்திரநாத் தாகூர் இந்த சமுதாய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று குறிப்பாக அவர்கள் வலியுறுத்தினார்கள். அது மட்டும் அல்லாமல் oral sources. So this is another interesting sources of information for this period and include the audio recording. அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஓரல் சோர்ஸஸ், வாய்வழி ஆதாரங்கள், ஆடியோ ரெக்கார்டிங், மியூசிக், ஃபோக் சாங்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் ரீகலெக்ஷன் ஆஃப் ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸ், என்னென்ன பாடல்களோ, ஃபோக்லோர், இன்டர்வியூ, ரீகலெக்ஷன் ஆஃப் ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸ் as well as காமன் பீப்புளுடைய ரெக்கார்டட் ஆடியோஸ், அதே போல் பாடல்கள், சாங்ஸ் அண்ட் poems composed during the revolt of 1857ல் the partition of Bengal and the Swadeshis and boycott movement tell us about the mood of that time. ஸோ அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற போராட்டங்கள், கலகங்கள், காட்சிகள், அதை தெரிந்து கொள்ள இந்த ஓரல் சோர்சஸ் மிக உதவிகரமாக இருக்கிறது. அதே போல் தி சோர்சஸ் கேப்சர் சென்டிமெண்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் த வாய்ஸ் ஆஃப் த காமன் பீப்புள். இந்த ஓரல் சோர்ஸ் காமன் பீப்புள், பொதுமக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது. பெர்ஸ்பெக்டிவ் ஆன் நேஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் த்ரூ த ஐஸ் ஆஃப் த காமன் பீப்புள். ஒரு பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்திய விடுதலை பற்றிய, பீன் கெயின் ஃப்ரம் சாங்ஸ், அந்த நிகழ்வுகளை நம் பாடல்கள் வழியாகவும், செய்யுள்கள் வழியாகவும், பத்திரிகை வாயிலாகவும், கதைகள் வாயிலாகவும், நேர்காணல் வாயிலாகவும் கண்டறிய முடிகிறது. பில்டிங்ஸ் அண்ட் மியூசியம்ஸ், அதே போல் நேஷனல் ஆர்கைவ்ஸ் இன் இந்தியா. நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா இன் டெல்லி இஸ் ட்ரெஷர் ட்ரவ். அதில் எண்ணற்ற ஆதாரங்கள், சோர்சஸ், பத்திரிகைகள், பில்ஸ், ஆக்ட், இது எல்லாம் அங்கு இன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இட் கண்டெய்ன்ஸ் a material such as private papers of கவர்னர் ஜெனரலுடைய கடிதங்கள், proceedings of the Indian National Congress, writings, resolutions, speeches of national leaders, diaries, journals, official reports, இது எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றும். These enable us to analyze the British administration as well as the Indian response to it. ஸோ இதை நாம் அனலைஸ் செய்து கொள்வதற்கும், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் as well as இந்தியன் எவ்வாறு அவர்கள் எதிர்வினை ஆற்றினார் என்பதை தெரிந்து கொள்வதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கைவ்ஸ் ஆர் கெப்ட் இன் த சீரியஸ் ஆஃப் டேட்டிங் ஃப்ரம் த mid-18th century. அந்த ரெக்கார்டானது கால வரிசைப்படி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ், அரபிக், பர்ஷியன், உருது, சான்ஸ்கிரிட் போன்ற மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. These records are on paper and palm leaf, birch bark parchment. ஸோ இந்த ஆதாரங்களானது காகிதங்கள் மற்றும் பாம் லீஃப், பெர்ச் bark parchment இதில் எழுதப்பட்டுள்ள ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ நேஷனல் ஆர்கைவ்ஸ் was first set up in Calcutta in 1891. The main aim was to examine the transfer, arrange the catalog records of all departments under the British government, and to organize central library. It was shifted in Delhi in 1911. ஸோ இந்த நேஷனல் ஆர்கைவ்ஸ் இந்தியாவில் முதன்முறையாக 1891 கல்கட்டாவில் அமைத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு சென்ட்ரல் லைப்ரரியை 1911 டெல்லியில் அமைத்தார்கள். அதை டெல்லிக்கும் மாற்றம் செய்தார்கள் கல்கட்டாவில் இருந்து. நேஷனல் மியூசியம் ஆஃப் இந்தியா, இது தற்பொழுது நியூ டெல்லியில் உள்ளது. நேஷனல் மியூசியம் ஆஃப் இந்தியா which is possession of over 2 lakh works of art spanning of 5,000 years of the nation histories. So it also has a coins in the National Museum of India. இந்தியாவிலே ஒரு பெரிய மியூசியம்,
இந்தியாவில் ஒரு அருங்காட்சியகம், பெரிய ஒரு அருங்காட்சியகம், 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் we have in the national history. It also have coins, அது மட்டும் இல்லாமல் coins, painting, manuscript, statues and folios, like portfolios inaugurated in 1949. அது மட்டும் இல்லாமல் மியூசியம் contains artifact arranged in chronological order. இந்த மியூசியத்தில் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் கால வரிசை முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இட் ரிச்லி ஸ்டாக்ட் லைப்ரரி கண்டெய்ன்ஸ் பீரியாடிக்கல்ஸ், பல்வேறு வகைப்பட்ட ஜேர்னல்ஸ்கள், பல்வேறு வகைப்பட்ட பதிப்பகத்துடைய புத்தகங்கள், which form a good source of information for historians and archaeologists. And films and audio records, audio recording, moving motions pictures, video recording, document events, films and documentaries also form a valuable source for modern Indian history. ஸோ இந்த ஆடியோ ரெக்கார்ட்ஸும் இந்த மோஷன் பிக்சர் முதன்முறையாக வீடியோ ரெக்கார்ட்ஸு, இது ஃபில்ம்ஸ், அதுபோக இது இந்தியருடைய குறிப்பாக நவீன இந்தியாவை அறிந்து கொள்ள உதவியாக உள்ளன. ஸ்பீச்சஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவருடைய பேச்சுக்கள், தேர் ஃபுட்டேஜ் ப்ரொவைட் அஸ் விவிட் இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி ஃப்ரம் தோஸ் டைம்ஸ். அந்த காலத்தில் என்ன நடைபெற்று என்பது அவரோட வாய் வழியாகவும் நம்ம அறிய முடிகிறது. thus we can see that the last 2.5 centuries Indian history is a complex yet to fascinating period. ஸோ நாம் இதன் வாயிலாக 250 ஆண்டுகள் இந்தியா எவ்வாறாக மாற்றம் பெற்று இருக்கின்றன. So this period needs to be examined from various angles and from the viewpoint of different participants. ஸோ இந்த 250 ஆண்டுகால வரலாற்றை நாம் பல கோணங்களிலே நாம் அறிய போகிறோம். So this will form our approach in the following lessons. We will see in the next lesson. Bye. Thank you. ஓகேவா?